verse 10.10 तेषां சததயுக்தானாம். எல்லாரும் ஆடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. பிரஜதேவி சொல்ல சொல்ல கூட சொல்லுங்க, சரிங்களா? பிரஜதேவி ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்ப முதல்ல. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं येन माम् उपयान्ति ते இப்ப லைன் பை லைன் तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते இதோட மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். அடுத்து 10.11. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அவருடைய அன்பு தொண்டில், டிவோஷனல் சர்வீஸ், பக்தி செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு. பக்தி செயல்கள் அப்படின்னா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீட்டில் வந்து கிருஷ்ணரை வச்சு வழிபடுறது, அவருக்கு வந்து டெய்லி தீப ஏற்றி பூ போட்டு பத்தி காட்டி வழிபடுறது, அப்புறம் வந்து நம்ம வந்து மந்திர தியானம் பண்ணுறது, அவருடைய புனித நாமத்தை சொல்லி மந்திர தியானம் பண்ணுறது, அவருடைய புனித நாமத்தை சொல்லி கீர்த்தனை பஜனை பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் படைக்கிற உணவு அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து இது சைவ உணவு. அதில் வந்து வெங்காயம் பூண்டு தவிர்த்திடணும். அதை வந்து நம்ம வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்றது. ஒரு சிலர் வந்து வீட்டில் வெங்காயம் பூண்டு போட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. தண்ணினால் வைக்கலாம். டெய்லி வந்து கிருஷ்ணருக்கு தண்ணியை வச்சு அதில் ஒரு துளசியை போட்டு நம்ம வந்து அவருக்கு படைக்கலாம். அப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம வீட்டில் குடிக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் கலந்துடலாம், சரிங்களா? ஒரு டம்ளர் வந்து தனியாக வந்து கிருஷ்ணருக்குன்னு சொல்லி ஒரு டம்ளரை ஒதுக்கிடுங்க, சரிங்களா? புது டம்ளரை ஒதுக்கிட்டு அதில் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சு துளசியை போட்டு கிருஷ்ணர் முன்னாடி வச்சு அவருக்கு வந்து அதை வந்து சமர்ப்பிங்க. அது எப்படி வந்து அது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனி பிரார்த்தனைகள் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து அதை வந்து படைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு அவர்கிட்ட வந்து அதை படைக்கிறதுனா என்னது? நம்ம பிரார்த்தனைகள் சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம குரு பிரேயரு, பஞ்சதத்துவா பிரேயர், அப்புறம் வந்து அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம், இதை வந்து சொல்லிட்டு அவருக்கு படைங்க. பின்னாடி வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம படைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த நம்ம குரு பிரேயர், பஞ்சதத்துவா பிரேயர், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து சொல்லிட்டு மண்டி போட்டு நம்ம வந்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டு, அதாவது என்ன பண்ணுங்க, டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல புது டம்ளர், கிருஷ்ணருக்கு மட்டுமே உபயோகக்கூடிய டம்ளர், அதில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் துளசியை போட்டுக்கோங்க, சாமி செருப்பில் வைங்க, வச்சுட்டு மண்டி போட்டு அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப உள்ளே போயிட்டு அந்த டம்ளரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தண்ணி வச்சுக்கிற பாத்திரத்தில் கலந்துருங்க, சரிங்களா? அப்புறம் அந்த பானையில் இருக்க தண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு பிரசாதம் ஆயிடுது. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? பால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், ஏதாவது வீட்டில் வந்து ஸ்வீட் பண்ணிங்கன்னா வைக்கலாம், இது மாதிரி பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுது? நம்ம நிறைய பிரசாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பிரசாதம் எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு வந்து நம்மளுடைய மனசும் உடலும் மனசும் சுத்தமாகும், சரிங்களா?
வெங்காயம் பூண்டு சமைக்காதவங்க எல்லா வேலையுமே நீங்கள் வந்து அதை வந்து உணவை வந்து படைச்சிட்டு சாப்பிட்லாம். ஒருவேளை வெங்காயம் பூண்டு பண்ணி சமைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சு பண்ணலாம். யாருடைய ஆடியோவும் ஆன் ஆகிருக்குது, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து வெங்காயம் பூண்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை வெங்காயம் பூண்டு போடாமல் சமைச்சு அதை வந்து கிருஷ்ணருக்கு நீங்கள் படைச்சி சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் நமக்காக எவ்வளவோ பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து அவருக்காக வந்து சைவ உணவை வந்து வெங்காயம் பூண்டு இல்லாத உணவை வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை அப்படிங்கிறது படைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். சரிங்களா? ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். இதான் வந்து பக்தி சேவை. ஸோ என்ன சொல்கிறாரு, அப்புறம் வந்து நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த பகவத்கீதையை படிக்கிறோம், பகவத்கீதையை பேசுகிறோம், அதை பற்றி அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பக்தி செயல்கள். இது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் புரிதலை கொடுக்கிறேன், என்னிடம் வருவதற்கான புரிதலை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ யார் வந்து பக்தி செயல்களை தவறாமல் இடைவிடாமல் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான புரிதலையும் கொடுப்பாரு, இந்த பிறவியை முடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றதுக்கான புரிதலையும் கொடுக்கிறார். சரி, ஓகே.